உலக ஜனங்களுக்கு பணிவான வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 நடந்தது. 4/5/2026 ஓட்டு எண்ணப்பட்டது. 108 இடங்கள் டிவிகே கட்சிக்கு கிடைத்தது. 73 இடங்கள் திமுக கூட்டணிக்கு, 53 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கு. மெஜாரிட்டியாக உள்ள டிவிகே 108, இன்னும் 10 இடம் தேவைப்பட்டது. அதற்காக பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு என்னென்ன செய்தார் என்பது நமக்கு தெரியாது, என்னென்ன பேசாம நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். ஆதரவு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்டது. அதற்காக காங்கிரஸ் கட்சி அவங்களை 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் யூனியன், அப்புறம் விசிகா, இவங்கெல்லாம் கூட்டு சேர்த்து என்ன பேசுறாங்க, என்ன கண்டிஷன் போட்டான்னு தெரியாது, கூட்டு சேர்த்து அப்புறம் அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எம்எல்ஏ அவர் எப்படி வந்தான்னு தெரியாது. அது கடவுளுக்கு நம்ம தெரியாது. ஆனால் பேப்பரில் சோசியல் மீடியாவில் பல விதமாக பேசுகிறாங்க. எப்படியோ 10/5/2026 முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். 9 அமைச்சர்களும் அவருடன் சேர்ந்து பதவியேற்றுக் கொண்டார்கள். இது நடந்தது. சட்டசபையில் பெரும்பான்மை நிர்வகிக்கணும். 13/5/2026 சட்டசபை கூடியது. பெரும்பான்மை நிரூபிக்கணும். சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள், அவரும் ஒரு கிறிஸ்தவர், நடிகர் விஜய் ஒரு கிறிஸ்தவர். சட்டசபை ஏடிஎம்கே கட்சியிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏ தனியாக பிரிந்து வந்து அவரும் ஆதரவு கொடுத்தார்கள். ஸோ சட்டசபை பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பல போராட்டங்களுக்கு பிறகு 24 எம்எல்ஏ சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எதற்காக சப்போர்ட் பண்றாங்க, ஏன் சப்போர்ட் பண்றாங்க, என்ன கண்டிஷன் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி டிஎம்கே கூட இருந்த, அதாவது நடிகர் விஜயால் விமர்சிக்கப்பட்ட, தீய சக்தி என்று விமர்சிக்கப்பட்ட டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஓட்டு பெற்று அங்கிருந்து வந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா அண்ட் இந்திய முஸ்லீம் கட்சி, இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் அப்பாட்ட கேட்டேன், அப்பா எப்படி ஆட்சி இவர் வந்து பெரும்பான்மை இல்லை, இவங்களாம் ஆதரவு கொடுக்குறாங்க, என்ன நடக்குது? நடிகர் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுப்பாரா, இல்ல ஊழல ஆட்சி கொடுப்பாரா, எப்படி ஆட்சி கொடுப்பார், எப்படி ஆட்சி நடத்துவார்? இத்தனை ஆதரவுன்னா மெஜாரிட்டி தான் பிரச்சனை கிடையாது, யாருக்கு பயப்பட அவசியம் கிடையாது. இத்தனை ஆதரவுனா ஒவ்வொரு கண்டிஷன் போடுவாங்க, எனக்கு இதை கொடுக்கணும், எனக்கு இதை கொடுக்கணும், எனக்கு முஸ்லீம் கேட்பாங்க. என்ன நடந்து தெரியாதுன்னு அந்த 14/5/2026 இரவு நான் டிவி பார்த்துக்கொண்டு, வெங்காயம் வச்சுக்கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு இருந்தேன். நான் அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. முதலாளி ஆட்டு கொடுப்பாரா, இத்தனை சப்போர்ட் இருக்காங்களே, ஒருத்தவங்க கண்டிஷன் போடுவாங்க, தனியாக இருந்தா மெஜாரிட்டியாக இருந்தால் நம்ம சாதிக்க முடியுமே, என்ன நடக்க போகுதோ, ஊழல் ஆட்டி கொடுப்பாரா அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது, வெங்காயம் முடித்து விட்டு தூங்க செல்லும் போது, என் தேவனாய் கர்த்தர் கடவுள் எனக்குள்ளாக தம் ஆவியால் அபிஷேகப்படுத்தி என்னை ஜெபத்துக்கு அழைத்தார். அன்று என் தேவனாய் கர்த்தர் கடவுள் இன்னக்கூடிய திருக்க தரிசனத்தை உலக ஜனம் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். இது என் வார்த்தை அல்ல. முதலமைச்சர் விஜய் அவர்களே, அமைச்சர்களே, டிவிகே தொண்டர்களே, பொதுமக்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். மாமனிதன் இம்மாற்றவர்கள் விடுதலையில் ஒளிபரப்பக்கூடிய திருக்க தரிசனங்கள் அனைத்தும் கடவுள்னு சொல்றது உலக சலங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா நாமம் உடைய தேவனாய் கர்த்தரே, முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். அந்த கடவுள் தான் என்னை தம் ஆவியால் அபிஷேகப்படுத்தி 2008 முதல் திருக்கதரிசனம் கூறி வருகிறார், இப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நான் சொல்லுகிறேன். இது என் வார்த்தை அல்ல. அதாவது ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பார்த்து நீங்க முதலமைச்சர் ஆகிருவீங்க, நீங்க சிஎம் ஆகிருவீங்க, நீங்க பிரியா ஆகிருவீங்க சொன்னா பெருமைப்பட்டவங்க உங்களுக்கு முதலமைச்சர் கிடைக்காது, நீங்க தந்து தோற்று சொன்னா கோப்படுவீங்களா? அதே மாதிரிதான் கடவுள் வார்த்தை நடிகர் விஜய் சாதமாக இல்லை. 27/10/2024 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நடிகர் விஜய் குறித்து திருக்கதரிசனம் கூறி வருகிறார். ஒரு காலத்தில் திருக்கதரிசனம் கூறி வருகிறார். அப்போது இருந்து அவரு நடிகர் விஜய் விரோதமாக தான் திருக்கதரிசனம் கூறி வருகிறார், ஆதரவாக பேசவே இல்லை. அது மாதிரி சொல்றேன் நான். இப்ப இந்த வார்த்தை நடிகர் விஜய்க்கு விரோதமாக இருந்தால், ஆட்சிக்கு விரோதமாக இருந்தால், நீங்க அதை என்னன்னு யோசிங்க. நீங்க கடவுள் உங்கள் பிரியமா இல்ல, மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது, கடவுள் ஆதரவு உங்களுக்கு இல்ல. முதலமைச்சர்களே தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் கோபம் கொள்ளாதீர்கள். ஆசான சோசியல் ஒருவருக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க, அப்புறம் சட்டசபையில கேள்வி கேட்டோம்னா கேன்சல் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த சோதனத்தை நம்புகிற நீங்கள் உங்க அப்பாவும் உங்க பரம்பரையும் வணங்குகிற யெகோவா நாமம் உடைய தேவனாய் கர்த்தர் கடவுளின் திருக்கதரிசனம் நம்புங்கள், என்னை நம்புங்கள்.
என் தேவனாய் கர்த்தர் கடவுள் எனக்குள்ளாக இருந்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம் நம்புங்கள். அது கசப்பாக இருக்கலாம் உங்களுக்கு, இனிப்பை மட்டும் சாப்பிட்டால் சகுனை தான் வரும். கசப்பு தந்தால் கசப்பான மருந்து தான் நோயை தீர்க்கும். இந்த வார்த்தை உங்களுக்காக சொல்லப்பட்டு கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுள் உங்க மேல் என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறார் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ற கேட்டுட்டு நீங்க பாச ஆசிரியமா கர்த்தருக்கு ஆசை உங்களுக்கு பிரியமா இருக்கிறார். நீங்கள் சிஎம் ஆயிருவீங்க, சிஎம் பிஎம் ஆயிருவீங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையில கடவுள் உங்க பேர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் தான் சொல்லுகிறேன். நீங்கள் அழைத்தால் உங்களை நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். இது என் வார்த்தை அல்ல, தேவனாய் கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 14/5/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்ப நீங்கள் கேளுங்கள். தூரமே ತಿಮ್ಮರ ತಿಕ್ಕರ್ರ ತೊಮ್ಮೇರಿ ಮಾಕು ತೊಮ್ಮೇರಿ ಹೇಗಿರದಕ್ಕ ಹೋಗಿ ವಿವಾದ ಮಾಡತಾರ. தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்பட்டிருக்கிறவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். அவனது கிரியைகள் அறிகிறவன் நான். உலக ஜனங்கள் அறியார்கள் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவன் நான். அவனது கிரிகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமில்லை 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 அவனிடத்தில், அவனது நிர்வாகத்தில் ஆரம்பமே பரிசுத்தமில்லை. அசுத்தத்தினாலே அவனது ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவன் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவன் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தற்காலிகமானது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். அரசியலிலே ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்பட்டிருக்கிறவன், அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறவன், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறவர் யாரு? நடிகர் விஜய் அவருக்கு சொல்றாரு, அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நடிகர் விஜய் சாரி முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், மாண்டவர், யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் கடவுள், அவர் தான் உங்களுக்கு விரோதம் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்ல காலமாக இருந்தாலும் கெட்ட காலம் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவனது கிரியைகள் அறிகிறவன் நான். நீங்க என்ன செய்றீங்கிறது கடவுள் தெரியும், நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கடவுள் தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வந்து நம்ம முகத்தை பார்ப்போம், மக்கள் எல்லாம் உங்க முகத்தை பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஒரு இதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, இவங்க அம்மா அப்பா கூட தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். அவர் தான் உங்களை அப்படி சொல்லிடுறாரு, நீங்க எதிர்த்து நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு. அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தையை உங்களை சொல்கிறேன் நான். நீங்கள் கேட்டு சந்தேகம் தான் அழைத்த நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவனது கிரியைகளை அறிகிறவனா, நீங்க என்னென்ன செய்றீங்கிறது என்ன நினைக்கிறீங்கிறது கடவுள் அறிகிறார், உங்களுக்கு தெரியும். உலக ஜனங்கள் அறியாதல் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவனா யாருமே தெரியாது. ரகசியமா நீங்களும் அமைச்சர் புஷியாந்த் அவர்களும் அப்புறம் ஆதவர்ஜன் அவர்களும் கூடி பேசி என்ன செய்யலாம், இது இப்படி செய்வோம், இங்க பாருங்க அங்க பாருங்க, நீங்க என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது சொல்றேன், அவர் பேச்சு சொல்றேன் நான். நீங்க என்ன செய்றீங்க யாருக்குமே தெரியாது, ரகசியம்பா, யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியம் வச்சுக்கோங்க, இதை முடிச்சுட்டு வாங்க, நீங்க இதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க செய்கிற கிரியைகள் கடவுளுக்கு தெரியும். யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நிலையை மாற்றுங்கள் ஒரு பாட்டு உண்டு. யாருமே அறியாமல் நினைக்க கடவுள் அறிகிறார் சொல்லுவாங்கல்ல, மனச்சாட்சி கடவுள் சாட்சி சொல்லுவாங்க. மனச்சாட்சிக்கு மனசுல என்ன இருக்கு நம்ம தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதான் சொல்றேன், கடவுள் சொல்ற வார்த்தை சொல்றேன், என் வார்த்தைகள்ல என்பது கோபப்படாதீர்கள். உலக ஜனங்கள் அறியார்கள் என்று அவன் செய்கிற அவனது கிரியைகளை அறிகிறவன் நான். மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்க செய்கிற செயல் கிரியைகள் என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது,
கடவுள் அறிகிறார். என்ன செய்யுங்க எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது கடவுள் சொல்லுகிறார். அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கற்றுக் கொண்டிருக்கிறேன். நீங்க செய்கிற அந்த செயல் கிரியைகள் என்ன செய்றீங்க? ஒரு உதாரணம் சொல்றேன். ஆட்சிக்கு வர்றதுக்காக நீ என்னன்னு செய்றீங்க? நேர்மையா நடக்கிறீங்களா? அநீதியா நடக்கிறீங்களா? ஏதாவது ஊழல் நடக்குதா? ஏதாவது பேரம் பேசுறீங்களா? ஏன்னா எனக்கு தெரியாது. நீங்க செய்யற கிரியைகள் நல்லதாக இல்லை. எனக்கு தெரிய சொல்றேன். கூட சொன்ன வார்த்தை, அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து கொண்டிருக்கேன். நல்ல கிரியை கருத்து மாட்டாரு. ஏதோ கெட்ட கிரியை செய்றீங்க. நீங்க ஏதோ உங்க ஆட்சி நிலைக்கிறதுக்கு செஞ்சிருக்கீங்க. 14 சொல்லியிருக்கிறாரு. 14 தேதி 14 தேதிக்குள்ள 13 தேதிக்குள்ள 12 10ஆம் தேதி வரைக்கும் ஏதோ நடந்திருக்குது. அது கடவுள் பிடிக்கல. அதனால கிரிகளை பார்த்து கடவுள் சொல்லிடுறார். அதனாலதான் அவங்களுக்கு விரோதமா கருத்து கொண்டிருக்கிறார். நீங்க நேர்மையா கரெக்டா இருந்தீங்கன்னா நீட்ட மாட்டாரு. ஏதோ நீங்க கிரிகள் சரியில்லை அதனால நீட்டு கொண்டிருக்க. கடவுள் வார்த்தை என் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். எப்படி நம்ம பாஸ்டர் வந்து சபையில வந்து பாத்தீங்களா, பைபிள் எல்லாம் படிச்சு போயிடலாம். அந்த பைபிள் படிப்பாரு, அதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. அப்போ எல்லாம் கேட்டு இருப்பாங்க ஆஹான்னு. அதே மாதிரி நான் என்னிடம் தேவனாய் கருத்த கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன். நான் ஒரு தீர்க்க தரிசி அல்ல, கடவுளா பூமிக்கு அனுப்பப்பட்டவன், கடவுளின் குமாரன், இம்மாற்று ஒருவர், அழிவில்லா ஆட்சியாளன் இந்த மனிதன். கோபப்படாதீங்க. பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை அவனிடத்தில், அவனது நிர்வாகத்தில். சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். இது என் தேவனாய் கருத்த கடவுளின் வார்த்தை. பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல அவனிடத்தில், உங்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை, உங்கள் நிர்வாகத்தில் பரிசுத்தம் இல்லை. இது கடவுள் வார்த்தை சார். என்ன கோபப்படாதீங்க. நான் எந்த அரசியல் கட்சியும் சேராதவன், நான் நிருபரும் கிடையாது, நான் செய்தியாளர் கிடையாது, சாதாரண மனிதன், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்ட மனிதன். ஆதில இயேசு கிறிஸ்து, அப்புறம் முகமது நபி, நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். எனது மாமனின் மாற்றவர்களை விட்டு பார்த்தவங்க எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இடத்தில் அவனிடத்தில், உங்களிடத்திலும் பரிசுத்தம் இல்லை, உங்க நிர்வாகத்திலும் பரிசுத்தம் இல்லை. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது சார். கடவுள் வார்த்தை சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது சந்தேகம் தான் கூப்பிடுங்க. உங்க சோசியரோட நான் பல மடங்கு பெரிய ஆண்டான்னு உங்களுக்கு தெரியாது. கூப்பிட்டா நம்ம பேச தயாரா இருக்கிறேன். கடவுள் உங்க பற்றி என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாரு, உங்க மேல எப்படி இருக்காருன்னு நான் சொல்ற நேரம் பேச தயாரா இருக்கிறேன். ஆரம்பமே பரிசுத்தம் இல்லை. நாங்க சொல்றேன் கடவுள் வார்த்தைங்க. கடவுள் தீர்க்க தரிசனம் என் வீடியோ அனுப்பி பாருங்க, எல்லாம் போடுறேன் நான். ஆரம்பமே பரிசுத்தம் இல்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு இது இல்லாம, அதாவது லஞ்ச லாவணி எல்லாம் ஊழல் இல்லாம ஆரம்பிக்கல. இதுல ஏதோ குதிரை மரம் சொல்றாங்களா, நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்றேன், நடந்திருக்கலாம். இல்லைன்னா பரிசுத்தமா கரெக்டா நீங்க மாற்றிங்கன்னா கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா ஆரம்பம் பரிசுத்தம் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை கொடுத்தாரு, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, ஆனால் ஆட்சியை எடுப்பேன் என்று சொன்னாரு, எடுத்தார். தனி ஆபீசர் போடுற பாருங்க. நீங்க முக ஸ்டாலின் பதவி கொடுத்தாரு, அவர் ஆட்சி நல்லா இருக்குன்னு பார்த்தாரு, ஆரம்பத்திலிருந்து ஆட்சி சரியில்லை. அப்படி நீங்க அவங்க நடக்கிற பாக்குறாரு. கடவுள்ல எங்க எல்லாம் தெரியும், உங்க வீட்டுல என்ன செய்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட தெரியும். பார்த்தாரு, ஆட்சியை முடிவு கொண்டு ரெண்டு திட்டம் சொன்னாரு. 2020 தோத்தாங்க, 2 தோத்தாங்க. கடவுள் தான் எங்க கூட இருக்கிறாரு. சொன்ன வார்த்தை சொல்றேன் நான், என் வார்த்தை அல்ல. கோபித்துக் கொள்ளாதீர்கள், கடவுள் வார்த்தை. அசுத்தத்தினாலே அவர் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவர் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அசுத்தத்தினாலே அவர் ஆட்சி ஆரம்பம் கொண்டிருக்கிறது. 3 தடவை சொல்றாரு. கடவுள் சொல்றாரு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சி அசுத்தத்தின் நேர்மையான ஆட்சி அல்ல, உலகட்ட ஆட்சி அல்ல, அசுத்தத்தினாலே உங்கள் ஆட்சி ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கடவுள் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள உரைகள் சொன்ன வார்த்தை என் வார்த்தைகள்ல. சந்தேகம் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தற்காலிகமானது. முன்பு சொல்லிட்டாரு, அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தற்காலிகமானது. நடிகர் விஜய் அவர்களுக்கு என்று கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது. எத்தனை நாள் நீ முதலமைச்சர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சந்தேகமா எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவங்க சோசியரோட பல மடங்கு அதிகாரம் மிக்கவன், கடவுளோடு கூட இருப்பவன். என்னை அழைத்தால் நான் பேச தயாராக இருக்கிறேன், எப்பவும் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது. 1 மாசமா, 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா எனக்கு தெரியாது. அதாவது அவருக்கு கடவுள், என் தேவனாய் கருத்த கடவுள், உங்களுக்கும் எனக்கும் உலக ஜனங்களுக்கும் உள்ள ஒரே கடவுள், தேவனாய் கருத்த கடவுளுக்கு அவனுக்கு தான் தெரியும். உறுதியானது. இந்த மார்ச் சீக்கிரம் முடிவு கொடுங்க. உறுதியானது. வேதனைப்படுவான் பலர் சொல்லிட்டாரு. 27/10/2024 உங்களை பற்றி போட்டிருக்கேன், தனி எபிசோட் போட்டிருக்கேன். நடிகர் விஜய்னு சொல்லி தனி எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்த்தா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதை பார்க்கிற டிவிக்கு தொண்டர்களோ, எம்எல்ஏக்களோ, மாவட்ட வட்ட செயலாளர்களோ,
அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் நடிகர் விஜயவரிடம் இந்த வீடியோ காட்டுங்க, அவர் சந்திரசேகர் யோகா சந்திரசேகரும் காட்டுங்க. அவங்க என்னை அழைத்தா நான் பேச தயாராக இருக்கிறேன். ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்கள், தெரியும், கடவுளை பற்றி தெரியும். அவர் கடவுள் நேர்மையானவர், பரிசுத்தமானவர், அவர் எப்படி தெரியும். என்னை அழைத்தா நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான், அரசியலிலே ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். அரசியலிலும் வேதனைப்படுவீங்க நீங்க. ஏன்னா நீங்க அரசியல்வாதி நம்பாதீங்க. ஒரு நாள் ஆதரவு தரும்னு சொல்லுவாங்க, இங்கிட்டு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இவர் கொடுப்பாரு, அவர் பிடிங்கிட்டு போயிடுவாரு, அவர் போய் இவர் பிடிங்கிட்டு போயிடுவாரு. அரசியல் ஆட்சியில் அந்த மாதிரி அமைச்சர்கள் உத்தம ஆரம்பத்தில் பொய்யமா இருப்பாங்க. ஒரு வருஷம் ஆனவொன்னு அவங்க குணத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் உள்ள பண்ண. நீங்க நேர்மையானவர், எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பணத்தாசை கிடையாது. நான் உதவியா சொல்றேன், நீங்க கூட செய்ய மாட்டீங்க. நீங்க நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக மாறி இருக்கிறார், ஆக்கப்பட்டு இருக்கிறார். நீங்க ஊழல் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க கோடிக்கணக்கான பணத்தை பார்த்துட்டீங்க. நீங்க எல்லா சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டீங்க. நீங்க பொன் பொருள் பணம் பதவி எல்லாத்தையும் பதவி மட்டும் அனுபவிக்கிற எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. நீங்க எல்லாமே உலகத்தை என்னென்ன அத்தனை அனுபவிச்சிட்டீங்க. நீங்க எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். பணத்தாசை உங்களுக்கு இல்லை. அந்த எந்த நோத்துல ஊழல் செய்ய மாட்டீங்க மாட்டீங்க மாட்டீங்க. பணத்துக்கு பிரியம் கிடையாது. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க இப்ப ஆரம் நடிப்பாங்க, தலைவர் நடிப்பாங்க. ஆனா பின்னாடின்னு உங்களுக்கு விரோதமாக என்னென்ன பண்ண போறாங்க, ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்பாங்க. ஒரு மாசம் கூட இருக்காது இருக்கிற அதிகாரிகளே போட்டு கொடுத்துருவாங்க, பிஏ போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கான்ட்ராக்டர் வரும்போது அவங்க பணத்தாசு காட்டிடுவான். நீங்க நேர்மையானவர், நீங்க உத்தமர். பணத்தா நீங்க ஊழல் செய்வீங்கன்னு கடவுள் சொல்லவே இல்லை. நீங்க உங்களை பத்தி கடவுள் சொன்ன வார்த்தை பாருங்க. நீங்க அவன் ஊழல் செய்வான், அவன் இது போன சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் கூட இருப்பவர்கள் அதான் சொல்றாரு, வேதனைப்படுவீங்க. ஏன்டா ஏன் நல்லா எனக்கு எல்லாம் உங்களுக்கு அமைச்சரை கொடுத்தா ஏன்டா அப்படி கொண்டாடிக்கிறீங்க, வேதனைப்படுவீங்க. அரசியல்ல ஒரு ஆள் வாதம் கொடுப்பாரு, ஒருத்தவங்களுக்கு எதாவது செயல்பட்டு இருப்பான். ஏன்டா நான் உங்களுக்கு நல்லா தானே செஞ்சிருக்குன்னு அரசியல் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாடா, அமைச்சர் கொடுத்தானே, அப்பதானே நீங்க. அந்த கடவுள் சொல்றாரு, அரசியலிலே ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான் வேதனைப்படுவான். நீங்க வேதனைப்படுவீங்க. இந்த கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. நீங்கள் அழைத்தால் உங்கள் சோசியலை போல நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். 16/5/2026 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உண்மை எரியுமா ரோமி கபோதி விவாதமா பறந்தது கையிலிருந்துக்க, உகித்க்கு கையிலிருந்துக்க, தொப்பை இருமி பாதமா பறந்தது கையிலிருந்துக்க, உகி இத்தீசம் நீ வாசமாயிருக்கும் இத்தீசம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. என் சித்தம், என் திட்டம். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் நீ வாசமாயிருக்கும் இத்தேசம் தமிழ்நாடு, நீ தங்கி இருக்கிற தமிழ்நாடு எனும் தேசம். தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது கடவுள் வார்த்தை. நீங்க மக்களால் உங்களுக்கு இருக்குன்னு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல தப்பா நினைச்சுக்கீங்க. சோசியக்காரங்க உள்ளது சொல்லுவாங்க, புகழ்ந்து சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் கடவுள் வார்த்தை. இது கடவுள் உங்க பற்றி என்ன நினைக்கிறாங்க வார்த்தை, சரிங்களா? தேசத்தின் அதிபதியானுக்கு தமிழக முதலமைச்சருக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அதான் கடவுள் வார்த்தை. உங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்ல காலம் நினைச்சிட்டீங்க, நான் கெட்ட காலம் இருந்தேன் எப்படின்னு தெரியாது. ஏதோ கொடிய வாத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, கொடிய வாத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன செய்ய போற? ரொம்ப நீங்க கடவுள் விரோதமாக செயல்பட்டால் மரணத்தை கூட கடவுள் கொடுக்கலாம். அது அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா மரணத்தை கொடுத்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கும்போது 10 மாதம் முன்னாடி என்னிடம் கூறினார். அப்போ நான் புழல் சிறை மத்திய சிறையில் 1001 சிறைவாசியாக இருக்கிறேன். நான் 2014 14/15/2016 என்று சொல்றாரு. தேசிய அதிபருக்கு ஆயுள் முடிவு பெறுகிறது, மரணம் கொடுக்கப்படுகிறது சொன்னார். 5/12/2000 மரணம் அடைந்தார்கள். என் மனைவி மரணத்தை குறித்து என்னிடம் பேசினார். ஒரு 7 மாதம் கழிச்சு அவங்க மரணம் அடைந்தார்கள். முதலமைச்சர் பதவி படித்தவர்கள் பதவியேற்ற உடனே அப்பதவி தற்காலிகமான சொன்னார். அந்த பதவி நான் தான் கொடுத்தேன், தற்காலிகமான சொன்னார். நான் சிறையில் இருக்கேன் சொல்றாரு. 2 மாதம் ரிசைன் பண்ணாரு. அதெல்லாம் பாருங்க, கடவுள் வார்த்தை நீங்க நம்பல கதை சொல்றேன் நான்.
அதே மாதிரி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க. அவங்க இருந்துட்டு என்ன நினைக்காங்கன்னு எனக்கு சிறையில் இருக்க என்ன சொன்னாரு. அப்பா மகன் பத்தி மகனே அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாரு. பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்படுறா கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, கொடுக்க மாட்டேன். கட்சி பதவி கொடுக்குன்னு சொன்னாரு, முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சிறைக்கு அனுப்புன்னு அனுப்பினாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி இல்ல, ஆட்சி முடிவு கிடைக்கிறது, அவர் அதிகாரத்தை வந்து பறிப்புன்னு பலரும் சொன்னாரு. 2019 சொன்னாரு. 2021 தேர்தலில் தோற்றாரு. 2021 முக ஸ்டாலின் தான் முதல், 2021 முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று 2014 சொன்னாரு. 17, 18, 20, 12, 2016, 17, 3, 2021 என திருக்கதர்சனம் கூறினாரு. முதலமைச்சர் ஆனார். ஆனால் ஒரு முதலமைச்சரை ஏற்படுத்துவதும் அவரை நீக்குவதும் கடவுள் தான் அதிகாரம் உண்டு. உங்களுக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தான் கடவுள் முதல்ல ராஜாக்களை ஏற்படுத்தினார். சவுலை ராஜாவா ஆக்கினார். ஆட்சியதன் சரியில்லை, பைபிள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஆட்சியதன் சரியில்லை. அதனால சவுராஜாவை நீக்கிவிட்டு தாவூது ராஜாவா ஆக்கினார். யார் மூலமாக்கினார்? சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் ஆக்கினார். உங்களுக்கு தெரியும், சாமுவேலின் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் ராஜாவை உண்டாக்கினார். அதே போலதான் இந்த தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி சொல்ல மாட்டேன், அவர் தான் தீர்க்கதரிசி இன்னும் சொல்லுகிறார். அதனால சொல்றேன், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அக்காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? எசேக்கியா ராஜா என்ன சொன்னாரு? பைபிள் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். எசேக்கியா ராஜா போய் உங்களுக்கு மரணம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னாரு. எப்படி தெரியும் அவருக்கு? கடவுள் இறங்கி பேசினார், போய் சொன்னாரு. சொல்லிட்டு வருவாரு. எசேக்கியா ராஜா அழுதுட்டு இருப்பாரு. ஓ அப்பா அப்பதாவே கண்ணீர் அழுவாரு. உடனே இப்பதான் இறக்கம் கொண்டு சொல்லிட்டு அப்படியே மொத்தம் போயிருப்பாரு. உடனே திரும்ப கடவுள் சாமத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மேல இறங்கி அவன் ஆயில 12 ஆண்டு நீட்டத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. உடனே திரும்ப சொல்லு, நம்ம எசேக்கியா ராஜா அழுதியா? அப்பதான் உன் கண்ணீர் கண்டார், உன் ஜெபத்தை கேட்டார், உன் ஆயில 12 ஆண்டு நீட்டு கொடுத்து இருக்கிறார். சொன்னது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. எசேக்கியா ராஜா மரணத்தை குறித்து கடவுள் வார்த்தை சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசி. அதே மாதிரி மரணத்தை குறித்து நான் சொன்னேன், என்னிடம் சொன்னார், என்னிடம் சொன்னாரு. நான் சொல்ல முடியும், நான் சிறைக்குள்ள இருந்தேன், சொன்ன பிரச்சனை சொல்லல. நானு ஆட்சியாளத்தை மாற்றுவேன், அதாவது சவுராஜா ஆட்சியாளர் சரியில்லை, அவனை மாத்திட்டு நீங்க தாவூது ராஜா அபிஷேகப்படுத்தி சொன்னது யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி கடவுள். அதே மாதிரி என்னிட்ட சொன்னாரு, சசிகலாவுக்கு முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி கொடுப்பேன். முதல்ல ஓபிஎஸ் முதல்ல பதவி தற்காலிகமானு சொன்னாரு. எதுக்குன்னு தெரியும், சசிகலா ஓபிஎஸ் தான் கூட்டணி அமைச்சிருவாங்க. எடப்பாடி இப்ப முதலமைச்சர் கொடுத்தாரு, ஆட்சி சரியில்லை, தற்காலிகமான பதவி நீக்கம் சொன்னாரு, நீக்கினாரு. முக ஸ்டாலின் ஆட்சி இல்லை, பதவி நீக்கம் சொன்னா நீக்கினாரு. இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா தற்காலிகமானு சொல்லி இருக்கிறாரு. கடவுள் வார்த்தை. நீங்கள் கடவுளுக்கு பயந்து நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக நல்ல ஆட்சியை கொடுத்தா நீங்க தான் ஆண்டாண்டுகள் சாகர, நீங்க தான் முதலமைச்சர். யாரா மாற்ற முடியாது. கடவுளுக்கு இதயத்தை பார்க்கிறார். என்னை அழைத்தால் ஒரு பேச தயாரா இருக்கிறேன். நீங்க நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய என்று நினைச்சுதான் வந்திருக்கிறீர்கள். ஆனா கூட இருக்கிறவங்க தெரியாது. நீங்க எப்படி நீங்க நான் நினைக்கிறேன், நல்லது நினைக்கிறேன், நீங்க எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். கடவுள் சொல்றாரு, நான் என் வார்த்தையே இல்லை, எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, என்னை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு அரசியல்வாதியோ ஒரு செய்தியாளரோ ஒரு இதை நினைக்காதீங்க. நீங்க யூடியூப் போட்டு சாதம் நினைச்சிடாதீங்க. நான் கடவுள் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடவுளின் சேனல். தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்திருந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக கத்திருந்து கொண்டிருக்கிறேன். உங்க கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிகாரம் அவன் தற்காலிகமானது. முடிஞ்சு சொல்ற, திரும்ப சொல்றாரு, இத்தேசத்தின் அதிகாரம் அவன் தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது. எத்தனை நாள்? 1 மாசமா, 6 மாசமா, 10 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா தெரியாது. கடவுள் தான் முடிவு செய்வார். என் சித்தம், என் திட்டம், கடவுளுடைய சித்தம், அவர் நினைப்பு, அவர் எண்ணம், திட்டம் போட்டிருக்காரு. கடவுளுடைய தான் அது, என்னுடைய கிடையாது, என் வார்த்தை கிடையாது. கடவுள் வார்த்தை. கடவுள் சொல்றது, இது என் சித்தம், என் திட்டம். இப்போ பைபிள் பார்த்துருப்பீங்க, சொல்லுவாரு, பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்து போடும்போது எடுத்து போடுங்கள், ஆனாலும் உமது சித்தத்தின்படி ஆகணும்னு சொல்லுவாரு. சரிங்களா? அந்த சித்தம் கடவுள் நினைச்சிருக்கிறாரு. ஒரு பதவியை உட்கார வச்சுட்டாரு. ஆனால் கொஞ்ச காலம் பதவி வைக்கணும் முடிவு பண்ணியிருக்கிறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். முதலமைச்சர் நடிகர் விஜய். நடிகர் விஜய் முக்கியமான நடிகர் தான் உங்களுக்கு முனை பதவி கொடுத்தது, நான் அதை சேர்த்து சொல்வேன். முதலமைச்சர் ஆகிய நடிகர் விஜய் அவர்களே, எனக்கு பணிவான வேண்டுகோள், உங்களை பற்றி நீங்க நல்ல நடிகர் எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் உங்க ரசிகர். நான் எல்லா ரசிகர், ரசிகர் எல்லா ரசிகர். நான் உங்க டான்ஸ் எனக்கு பிடிக்கும், உங்க ரசிகர். நான் உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. நான் இந்த கட்சியின் சாராதவன். நீங்க 27/10/2024 வந்து முதல் மாநாடு நடத்தும் போது இந்த மாநாடை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கடவுளாக எனக்குள்ள இறங்கி உங்களை பற்றி இடம் திருக்கிறது சொல்லியிருந்தார். அதை நான் போட்டிருக்கேன். நான்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை பற்றி தேவனாய் கத்த கடவுள் எனக்குள்ள இறங்குவாரு, ஆவியான இறங்கி திருப்பி சொல்லுவாரு. எல்லாமே அவங்க போட்டிருக்கேன் நான். அப்ப சொல்ல கடவுள் சொல்ற ஒரு வார்த்தை வந்து, உங்களுக்கு நடிப்புங்கிற தொழில் மட்டும்தான் கொடுத்தேன், அவன் அரசியல் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. நீங்க மக்களாக உங்களுக்கு இருந்தது, ஆனால் கடவுளாக இல்லை. கரூர் சம்பந்தம் அப்ப எனக்கு இறங்கி பேசினாரு. அந்த 41 மரணம் அடைவதற்கு முன்பாகவே நான் மரணத்தை குறித்து பேசினேன். மரணம் அடைவார்கள் என்று எனக்கு தெரிந்தது. கடவுள் நினைத்தினார். மரணத்தை கொடுத்ததும் நீங்கள் உங்களால் மரணம் என்பது இருந்தாலும் மரணத்தை கொடுத்தது கடவுள் தான் கொடுத்தாரு. அதே அந்த சொன்னாரு, நடிகர் பின்னாடி போகாதீங்க, அந்த ஜனங்கள் மணிக்கு பின்னாடி போறாங்க, அவளுக்காக அதுக்காகத்தான் மரணத்தை கொடுத்தேன்னு சொன்ன கடவுள் சொன்னாரு. தூதுவரும் சிறைகளை அனுப்பி தான் மரணத்தை கொடுத்தாரு, சங்கார் தூதரை அனுப்பி தான் மரணத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை பற்றி என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க மக்கள் ஆதரவு இருக்கிறது, எனக்கு கடவுள் ஆதரவு வேணும், கடவுள் ஆதரவு உங்களுக்கு வேணும். உங்கள் எண்ணம், உங்கள் நினைப்பு அவர் அறிகிறார். நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா அது நடக்கும். இப்ப எப்படி ஆட்சிக்கு வந்தீங்கன்னு மக்கள் ஆதரவு, எப்படி நீங்க கூட்டி நினைச்சீங்கன்னா எனக்கு தெரியாது, கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுளுக்கு பயப்படுங்கள். தேவனை கத்த கடவுள் பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்க பைபிள் வாசிப்பீங்க. நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னிடம் கேளுங்கள், என்னை அழைத்தால் நான் நேரடியாக பேச தயாராக இருக்கிறேன். உங்களை பற்றி நான் போட்ட நடிகர் விஜய்ங்கிற ஒரு எபிசோடு மாமனிதர் நீங்க மாற்றல உங்களை பற்றி போட அனைத்தும் பாருங்க. உங்க அப்பா அம்மாட்ட கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க, என்னென்ன கடவுளுக்கு பற்றி என்ன நினைக்கிறேன். நான் துளியும் லட்சத்து கோடியில் ஒரு பங்கு கூட நான் வார்த்தை இல்லை, கடவுள் வார்த்தை என்பது கோபம் கொள்ளாதீர்கள். ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால், உங்களுக்கு பிரச்சனை என்றால் நினைத்தால் நான் கடவுள் வார்த்தையை சொல்ல தயார். நான் சொல்ல மாட்டேன், கடவுளை இறங்கி பேசுவார். கடவுளை அவையில் கூட இறங்கி எப்படி சாமத்திற்கு மூலமாகவும் ஏசியா திருக்கதரிசி அந்த ஆதிந்த திருக்கதரிசி மூலமாக கடவுளை பேசினாரோ என்னோடு பேசுவார், என் மூலமாக பேசுவார். கடவுள் உங்களை பற்றி நினைக்கிறேன்னு தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் நான் வர தயாராக இருக்கிறேன் என்பது கோபம் கொள்ளாதீர்கள். இது அனைத்துமே தேவனாகி கர்த்தர் கடவுள் யெகோவா என நாமம் கொண்ட கர்த்தர் கடவுளின் திருக்க தரிசனம், என் வார்த்தைகள் அல்ல. உலக ஜனங்களே, அனைத்து அரசியலை பற்றியும் அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.